சந்தோஷம். பிரபஞ்சத்துக்கு நன்றி. அந்த இங்கே நிற்கிறதுக்கு ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரி லான்ச்சுக்கு வர்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் மேடையிலேருந்து உட்காருதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நெகிழ்வா இருக்கு. உங்களெல்லாம் பார்க்கறதுல மறுபடியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சைலண்ட் ஆடியோ லான்ச் தான் வெரி ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச்சு. அனைத்து பிஆர்ஓக்கள் வந்து நாங்கள் மேடை ஏற்றி சென்டர் ஆஃப் த ஸ்டேஜ் உட்கார வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அது மார் தட்டி நாங்கள் சொல்லிப்போம். அண்ட் டைமண்டாக இருக்க டைமண்ட் டவ் சாரையும், ஸ்டாராக இருக்க எங்கள் நிখিল முருகன் சாரையும், அவரும் ஒரு ஆக்டரும் கூட. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த இனிஷியேஷன் பண்ணதுக்கு என்னோட டீமுக்கு பெரிய நன்றி. அண்ட் சைலண்ட் திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட். எனக்கு சமயம் முரளி சாரை எனக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். சமயம் முரளி சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு அரசு அதிகாரி மட்டும் இல்லை, அரசு அதிகாரியா மட்டும் இல்லை, அவர் வந்து தமிழில் ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடியவர். எனக்கு ஒரு படம் பண்ணுறதுக்காக தான் சார் வந்து என்னை கூப்பிட்டுருந்தாரு. அந்த டைமில் சரி அது ப்ராசஸ் போயிட்டு இருக்க டைமில் வந்து சார் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். ரொம்ப நல்ல மனிதர். முரளி அப்படின்னா வந்து முரளின்ற பேருக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது, முரளின்ற பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்னென்னா முரளின்றது புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புல்லாங்குழல்லேருந்து வர்ற இசை வந்து கேட்குறவங்களுக்கு பயங்கரமாக வந்து அது ரொம்ப இனிமையாக இருக்கும். அதே மாதிரி தான் அவருமே நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார், எனக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்ஸ் கணேஷ், வந்து என்னை நம்பி இந்த படத்தை வந்து இந்த கேரக்டர் நல்லா பண்ண முடியும்னு ரொம்ப பிலீவ் பண்ணாரு. தேங்க்யூ கணேஷ். அவர் இயக்குனரும் ப்ளஸ் வந்து இந்த படத்தில் ஹீரோவும் அவர் தான், இன்னைக்கு ஷோவோட ஹீரோவும் அவர் தான். ஸோ என் கூட நடித்த அத்தனை பேருக்குமே நன்றி. இந்த படம் வந்து உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா நிறைய நம்ம திருநங்கைகள் பார்த்துருக்கோம். ஸோ திருநங்கைகள் பற்றின நிறைய கான்ட்ராவர்சி வந்து இங்கே இருக்குது. நிறைய ஒவ்வொரு விதமான ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொரு விதமான வந்து அபிப்பிராயம் இருக்குது. பட் அதை மாற்றுற மாதிரியான ஒரு விஷயமா இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தேதியில் திருநங்கைகள் வந்து மிகப்பெரிய லெவலில் இந்த சொசைட்டியில் வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட நண்பர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் முதல் நண்பராக எனக்கு நண்பியாக வந்து எனக்கு நமிதா மாரிமுத்து இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில இருந்து முதல் முறையாக அந்த வேர்ல்டு லெவலில் மிஸ் அந்த டிரான்ஸ் அண்ட் வேர்ல்டு போனது அவங்க மட்டும்தான். அந்த பீஜனோட வந்திருக்காங்க. அந்த பெருமை எங்களுக்கு இருக்கு. அவங்கள வந்து இந்த திரைப்படத்தில் இருந்ததுக்கு நாங்கள் உங்களோட நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். நமிதா, தேங்க்யூ ஸோ மச் அக்செப்டிங் அவர் கிரேட் ஹானர் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரப்போ கண்டிப்பாக திருநங்கைகள் மேலே இருக்க ஒவ்வொரு அபிப்பிராயமும் மாறும், நல்ல விதமாக மாறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எஸ்பிஆர் சினிமாஸ்க்கு ரொம்ப நன்றி. எனக்கு சத்தியமாக தெரியாது வந்து மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக யூ லாட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் இஸ் வெயிட்டிங். அண்ட் சிவராமசாமினா ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு அண்ணனை பார்த்தோன்னு ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. அண்ட் சுரேஷ் காமாட்சி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சின்ன படங்களுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் பிரதர் டாடா படத்தோட இயக்குனர் பிரதர், நீங்கள் வருவீங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ப்ரோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து சைலண்ட் மூவி ஆடியோ லான்ச்ல இருக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கணேஷ் சாருக்கும், அப்புறம் சமய முரளி சார், அப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் முரளி என்ன வந்து இந்த படத்துக்கு அப்ரோச் பண்றப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து திருநங்கை சமுதாயத்தில் இருக்க மேட்டரத்தை வந்து மாற்றுறதுக்காக இந்த படம் எடுக்கிறோம், கண்டிப்பா நீங்க வந்து ரோல் பண்ணணும்னு. நான் கண்டிப்பா பண்றேன் சார். என்ன அதே மாதிரி அந்த சாங் கேட்டுன்னு எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஏன்னா வந்து ஒரு திருநங்கையா நான் வந்து ஜெயிச்ச விஷயத்த வந்து நான் வந்து பெருமையா கொண்டாடுற விஷயம் இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டை நீங்க பண்ண நல்லா இருக்கும்னாங்க. அந்த பாட்டை இன்னைக்கு திரையில பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்டையர் டீமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா இந்த படத்தினால திருநங்கை வாழ்வும் மக்கள் மத்தியில இருக்க அந்த மாற்றமும் மாறும் நம்புறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது மற்ற நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. காலேஜ் படிக்கும்போது இந்த மியூசிக் ட்ரூப்பில் சேருவோமா அப்படின்னு ஒரு பெரிய ஏக்கத்தோடே நின்றுருக்கேன். ட்ரம்ஸ் எல்லாம் வாசிட்டு அப்படியே யாராவது சேர்த்துக்குவாங்களா, மியூசிக் நம்ம காலேஜ் மியூசிக் ட்ரூப்பில் சேர்த்துக்குவாங்களாங்கிற ஒரு ஏக்கம் ரொம்ப நாள் இருந்துச்சு.
அதை தாண்டி இன்னைக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கோம்னு நினச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் ராம் பிரகாஷ்க்கும் என்னை நம்பி இந்த சான்ஸை கொடுத்த இயக்குனர் கணேஷ் பாண்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே டைரக்டர்ஸ் வந்து யோசிப்பாங்கன்னா புதுசாக ஒரு வாட்டி ஒரு புதுசாக மியூசிக் பண்ணணும்னு நினைக்கிறாரு, பண்ணுவாரா பண்ண மாட்டாரா ஒரு தயக்கத்தை தாண்டி கணேஷ் பாண்டி சார் தான் சொன்னார், நீங்கள் பண்ணுங்க சார் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அவர் என்னென்ன சுச்சுவேஷன்லாம் சொன்னாரோ அதை உள்வாங்கி என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 பாட்டு நானே தான் லிரிக்ஸ் எழுதினேன். அந்த டியூன் போடும்போது கூட ஒன்று ஒன்றா உள்வாங்கி இந்த படத்துக்கு என்ன தேவைங்கிற மாதிரி தான் நான் எழுதினேன். படத்துக்கு பாட்டு எழுத ஆரம்பிச்சது சும்மா ஒரு வாட்டி என் ஒய்ஃபுக்காண்டி எழுத ஆரம்பித்தேன். ஒரு 10 வருட திருமண நாள் நிறைவில் வந்து என் ஒய்ஃபுக்காண்டி ஒரு பாட்டு எழுதினேன். பைந்தமிழ் மகளே வா பகலக்கொடியே வா குறுநகை சிலையே வா அழகிய வான்னு சொல்லி ஒரு பாட்டு எழுத ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தந்தையர் ஃபாதர்ஸ் டேல வந்து எங்கள் அப்பாவுக்காண்டி ஒரு பாட்டு எழுதினேன். அன்பிலே பேரன்பிலே என்னை வாழ்கிறாய் என் தந்தையே, ஆண்டவன் கோலத்தில் நீ வாழ்கிறாய் என் தந்தையேன்னு ஒரு பாட்டு எழுதிட்டு, உன்னை மெழுகாய் உருக்கி என்னுள் வெளிச்சம் தந்தாய், நான் வாழ்வில் உயரே பறக்க நூலாய் நீயே திருந்தாயின்னு எழுதி எங்கள் அப்பாவுக்காண்டி ஃபாதர்ஸ் டேல வந்து ரிலீஸ் பண்ணேன். எல்லாருமே நம்ம ஜென்ஸ் எல்லாமே ஜெயிச்சிட்டோம்னா எல்லாரும் சின்ன வயசுல தான் அம்மாவை பிடிச்சிட்டே திரிவோம், அம்மா அம்மானே சொல்லுவோம். பட் ஜெயிச்சோன்னா எல்லாருமே அப்பா அப்பான்னு மாறிடுவோம் அப்படின்னு எங்கள் அம்மா நினச்சிடக்கூடாது அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுக்காண்டி நான் ஒரு பாட்டு எழுதினேன். அந்த பாட்டை மனசுலேயே இருக்கும்போது கணேஷ் பாண்டி இந்த அவர் கதை சொல்லும்போது நான் கணேஷ் பாண்டிகிட்ட சொன்னேன், கணேஷ் இந்த லிரிக்ஸ் வச்சுக்கலாமா, தாயே தாயே என் தெய்வமே தெய்வத்திலும் ஒரு படி மேல் என் தாய் அவளே அப்படின்ட்டு. அப்பா கடவுள்னு சொன்னா அம்மா வந்து தெய்வத்திலும் ஒரு படி மேல்னு எழுதி அவர்கிட்ட சொன்னேன். அப்படியே எழுதும்போது அம்மா நினைச்சாலும் எல்லாருக்கும் ஒரு இது வந்துடும். அந்த லைன்ஸ் எரியும் போது இன்னும் எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கு. நான் எழுதும்போது அப்படியே ரொம்ப ரசித்து எழுதினேன். என்னை விட எது பெரிது கடல் தான் கேட்டது, என்னை விட எது பெரிது கடல் தான் கேட்டது, என் தாயின் பாசம் என்றேன் கடல் பின் வாங்குது அப்படின்னு எழுதும்போது கணேஷ் பாண்டி சொன்ன லைனுக்கும் அந்த பாட்டுக்கும் பயங்கரமா ஒரு மேட்சாக இருந்துச்சு. தேங்க்ஸ் கணேஷ். வந்து அம்மாவுக்காண்டி எழுதுனா பட் நீங்க ஒரு இந்த பாயிண்ட்டை சொல்லும்போது அதை அப்படியே உள்ள வச்சுட்டு வந்து அந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் சித்ரா மேடம் வாய்ஸ்ல இந்த பாட்டை கேட்கும்போது அதோட எலிவேஷன் வேற லெவல்ல இருக்கு. ஏன் இந்த 2 லைனையும் சொல்றேன்னா, ஒரு அப்பா வந்து ஒரு கடவுள், அம்மா கடவுள் ஒருபடி மேல்னு நம்ம எல்லாம் சொல்றோம். இந்த 2 பேரோட பாசம் எவ்வளவு பெருசுன்னு நமக்கு தெரியும். இந்த பாசத்தில் வளர்ந்த ஒரு குழந்தை ஒரு நாள் ஒரு பாலின மாற்றம் ஏற்பட்டதற்காக ஒரு குடும்பத்திலேருந்து வெளியேற்றுறாங்க. அப்ப வந்து ஒரு பாசத்தை தாண்டி அந்த ஒரு குழந்தைக்கு எவ்வளவு ஒரு வலி இருக்கும், அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு வலி இருக்கும். ஒரு வீட்டை விட்டு ஒரு குழந்தைய அனுப்புறோம், அந்த போகும்போது ஒரு திருநங்கையா மாறும்போது ஒரு வீட்டை விட்டு அப்ப உயிர் மாதிரி நினைக்கிற அம்மா அப்பாவை விட்டு இவங்க வெளில போறாங்க, இல்ல குழந்தை உயிரா இருக்க குழந்தைய வெளியில அனுப்பும் போது அவங்களுக்கு எந்த பெயினா இருக்குன்னு நினைச்சுதான் வந்து பெற்றவங்க அடிச்சு வரட்டும் வேதனை புரியுமா, எல்லாம் மறந்து வாழுற வாழ்க்கை உனக்கு புரியுமா எழுதுனா அந்த பாட்டுல. திருநங்கைகள் அப்படிங்கும்போது அதுக்கு மட்டும் இல்லை, இந்த பாட்டுல எழுதும்போது அவங்க நினைச்சு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு திருநங்கைகள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேலை பார்க்குற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா யாராவது கஸ்டமர் ஹவுஸ்ல உள்ள நலஞ்சாலும் எல்லாருக்குமே தெரியும் கனிமொழி சாரை தான் பார்க்க போவாங்க அப்படின்னு. என்ன ஏதாவது உதவிகள்லாம் என்கிட்ட தான் வருவாங்க. நிறைய ஒரு அரசு அலுவலகத்துல உள்ள நுழைஞ்சாலும் எல்லாரும் ஐடென்டி சமூக சார் தான் பார்க்க போவாங்க. எனக்கு ஒரு பாண்டு உங்களுக்கு வந்து நிறைய பண்ணணும் அவங்க நினைச்சுதான் எழுதணும். நான் நானாக மாறினேனே பெண்ணாக வான்மேலே ஸ்டாராக மின்ன போறேன் ஜோராக மனதில் உள்ள ஆசையெல்லாம் சிறகடித்து பறக்க விட்டு நான் நானாக மாறினேனே பெண்ணாக. ஒரு ஆண் ஒரு பெண்ணா மாறுறவன் வந்து எழுதுறது வந்து எனக்கு பிடிச்சதுல வந்து எழுதி இவங்களுக்காண்டி அதான் சொன்னாங்க. என்னோட நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிச்ச திருநங்கை நண்பர்கள் அந்த
நல்லா உங்களுக்காண்டி தான் இந்த பாட்டை நான் எழுதுன இந்த ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இதை தாண்டி ஒரு இசையமைக்கணும்னு வந்தால் புதுசாக ஒரு மியூசிக் பண்ணுறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். சங்கீதம் தெரியாது, பெருசாக நான் படிச்சுட்டு வரல. சித்ரா மேடம் வந்து ரெக்கார்டிங்க்கு ஒதுக்கிட்டாங்க. பாட்டை கேட்டு வந்து அன்றைக்கி நைட்டு எனக்கு தூக்கமே வரல. என்ன வரல அப்படின்னா, அடுத்த நாள் அவங்க இது என்ன ராகம்னு கேட்டுருவாங்களோன்னு எனக்கு உண்மையிலே தூக்கம் வரல. ஏன்னா அதை பார்த்துலாம் டியூன் போடல. நானே வந்து ஒரு தப்பாவரம் நானே ஒரு டியூன் போடுவேன். ஏன்னா நான் பேசிக்கலாக ரைட்டருங்கிறதுனால நான் எழுதிடுவேன். நானே ஒரு டியூன் போட்டு நானே எழுதுவேன். ஆனால் அதுக்கப்புறம் போய் ப்ரோக்ராமிங் பண்ணி மியூசிக் போட்டுருவேன். நான் எழுதுன சத்தியமாக அந்த 3 பாட்டில் ஏதாவது ராகம் என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே நான் ராகம் வச்சுலாம் தெரியல. எனக்கு இன்ன வரைக்கும் அது என்ன ராகம்னு தெரியாது. நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருந்தேன். சடனாக வந்து மேபி சித்ரா மேடம் வந்து சார் இது என்ன ராகம் சார்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது ஒரு ஐடியா வச்சிருந்தேன். அடுத்த நாள் வந்து அது நார்மலாக கல்யாணத்துக்கு மட்டும் தான் அப்பா அம்மா காலையிலேயே விழுவோம். மற்றபடி எல்லாருக்கும் ஒரு நார்த் இந்தியாவில் வந்தால் ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. நார்த் இந்தியாவில் நம்ம வயசை விட யார் அதிகமாக வந்தாலும் உடனே கால் தொட்டு கும்பிடுவோம். இங்கே வந்து நம்ம அந்த பழக்கம் இல்லை, ஒரு நல்ல பழக்கம் இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து வச்சுருந்தேன். மேடம் நின்றுட்டே இருந்தாங்க. அடுத்த நாள் ரெக்கார்ட் ஸ்டுடியோக்கு அப்படியே நின்றுட்டே இருந்தேன். வந்து உடனே காலில் விழுந்துட்டேன். எதுக்குன்னா ஒரு டீச்சரை பார்த்து ஒரு பயம், அட்லீஸ்ட் வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டுற போகிறோம், இது ஏதாவது என்ன ராகம் ஏதாவது கேட்டாங்க நமக்கு பிரச்சனை ஆகிடுமே. என்கிட்ட வர்ற மியூசிக் அந்த சிங்கர் எல்லாம் வர்றவங்கள்ட்ட யார்ட்டையுமே வந்து அவங்க நோட்ஸ் எல்லாம் சார் இது மகரி சாவா சரிகமாலாம் கேட்டாங்கன்னா நான் பாடி காமிப்பேன். அதே மாதிரி பாடிடுங்க. எனக்கு வந்து சங்கீதம் எல்லாம் பெருசாக தெரியாது. பட் ஏதோ ஒரு ஞானத்தில் வந்து என்னால் டியூன் போட முடியுது, என்னால் மியூசிக் போட முடியுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இப்போ ரவி சார்லாம் அந்த பாட்டில் 3 பாட்டில் வந்து நான் டியூன் போட்டு எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். அவர் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணால் கூட இந்த 3 பாட்டு இவ்வளோ பெரிய ஒரு நல்லா வந்ததுக்கு காரணமே அவர் தான். ஏன்னா அவர் பார்த்துக்க சார் எப்படி சார் அது போட்டீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். அப்போ ஒருவேளை நம்ம நல்லா தான் பாட்டு போடுறோமோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு ஒரு தன்னம்பிக்கை. ஒரு சக கலைஞன் ஒரு சக ஆர்டிஸ்ட் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் மேல போடாம சார் இந்த டியூன் நல்லா இருக்கு, இது நல்லா பண்ணுங்க, இந்த லைன் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நமக்கே ஒரு மோட்டிவேஷன். அப்படி வந்ததுதான் ஒரு படம் மியூசிக்கு. அனைவருக்கும் வணக்கம். இங்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவரையும் வருக நான் வரவேற்கிறேன். சைலண்ட் என் முதல் குழந்தை. இந்த குழந்தை முன்னாடி நான் ஒரு குழந்தையா பேசுறேன். எனக்கு நண்பர் முரளி போலவோ இல்லைங்க சார் சமய சார் போலவோ ஒரு வர்ணனை எனக்கு பேச வராது. என் மனசை வெளியில் வச்சு அப்படி எனக்கு என்ன தோணுதோ அதை பேசுகிறேன். சைலண்ட், இந்த சைலண்ட்டுங்கிற தலைப்புக்கும் எனக்கும் ரொம்ப பெரிய பந்தம் இருக்கு. சின்ன வயசுல சரியா பேச வராது, அதனால நான் சைலண்டா இருந்தேன். அதுக்கப்புறம் வறுமை, அதுக்கப்புறம் லட்சிய பாதை, இது எல்லாமே என்னை ரொம்ப சைலண்ட் ஆக்குச்சு, பக்குவப்படுத்துச்சு. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த சைலண்ட்டே என்ன ரொம்ப சைலண்ட் ஆக்குச்சு, என்னை ஒரு தெளிவான கலைஞன் ஆக்குச்சு. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த சைலண்ட்டுக்கெல்லாம் இந்த ஒரு சைலண்ட் ஒரு பதிலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சமய முரளி சார் இன்றைய விழா நாயகர். அவரை பற்றி நான் ஒன்று சொல்லி ஆகணும். தாயே தாயே சாங் இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். எங்கெங்கோ தேன் எடுக்கிற தேனீக்கள் எல்லாமே தேன் கூட்டில் வந்து ஒன்று சேரும். அது மாதிரி எங்கெங்கோ பிறந்து வளர்ந்த எங்கள் எல்லாரையும் கூட இந்த சினிமாங்கிற தேன் கூடு தான் ஒன்று சேர்த்துருக்கு. தேனி வளர்ப்பில் ஒரு சூட்சம் இருக்குது. தேனி வளர்ப்பில் ராணியை வச்சுட்டோம்னா எல்லா ஈக்களும் அந்த ராணி கிட்ட வந்துடும். ராணியை எடுத்துட்டோம்னா எல்லா தேனீக்களும் பறந்து போயிடும். அந்த மாதிரி இந்த படத்துக்கு ராணி தேனியை வந்தவர் தயாரிப்பாளர் ராம் பிரகாஷ் சார். அவர் இப்போ ஃபாரின்ல இருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ பத்திரிகை நண்பர்கள், சைலண்ட்டை நீங்கள் தான் பேச வைக்கணும். ஸோ சீனு ராமசாமி சார், குரு பார்க்க கோடி நன்மை, உங்கள் பார்வை பட்டிருக்கு சார். நான் கண்டிப்பாக நல்லா வந்துடுவேன் சார். அண்ணன் காமாட்சி, சுரேஷ் காமாட்சி அண்ணன், படம் பார்த்துட்டு என்னை வாழ்த்துனீங்க. நான் வாழ்க்கையில் நான் வாங்கின முதல் விருதான் நினைக்கிறேன். நண்பர் கணேஷ் பிரதர், உங்களுக்கு எனக்கு நிறைய ஒற்றுமை இருக்குது. உங்கள் பேரும் கணேஷ், என் பேரும் கணேஷ். பட் இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் டாடா டாடி.
சரி, நீங்கள் வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் பிரதர். இது எல்லாமே இயற்கை தான் நடத்துதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யார் இங்கே வரணுங்கிறத இயற்கை தான் முடிவு பண்ணியிருக்கு. இங்கே வந்து எல்லாருக்குமே நான் என்னோட பேரண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு இடத்துல என்னை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு என் பெற்றோர்கள் இல்லை, உயிரோடு இல்லை. அதனால் அந்த ஸ்தானத்தில் இங்கே வந்த எல்லாருடைய பாதம் தொட்டு நான் உங்களை பெற்றோராக நினைக்கிறேன். எனக்கு இதுக்கு மேலே சரியாக பேச வரல. வணக்கம், நன்றி. மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். சீனு ராமசாமி சார் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ஆச்சரியமான மேடை. ஏன்னா நானும் சினிமாவுக்கு வந்த நாள்ல இருந்து டைமண்ட் பாபு சாரையும் நிக்கில் சாரையும் ஒரு ஆடியோ லான்ச்சில் உட்காந்து பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ எனக்கு இந்த படத்தோட கனெக்ஷன் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுற ராஜா சேதுபதி அவர் என்னோட இன்ஸ்டியூட் சீனியர். ரொம்ப சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர். எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் சினிமாவை பற்றி பேசி சினிமாவில் ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லி கண்டென்ட் அவ்வளோ நல்ல கண்டென்ட் பேசிகிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர். எனக்கு அவர் ஒரு ப்ராஜெக்டோட அசோசியேட் ஆகிருக்காருன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல படமாக இருக்குன்றதான் எனக்கு ஒரு நம்பிக்கை. கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி கணேஷ் அவரோட டைரக்ஷன் அப்படின்னு தெரியல, ட்ரெய்லர் பார்த்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ணியிருக்காரு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நல்ல டைரக்டராக வந்துடுவீங்க. ஆனால் நம்பிக்கை இருக்குது, நல்ல ஒரு பெரிய நடிகராக வந்துடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவ்வளோ நுணுக்கமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். மற்ற எல்லாருக்குமே இந்த சினிமாட்டோகிராஃபர் சொல்லி மென்ஷன் பண்ண ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். அவருக்குமே ராஜா சேதுபதி வந்து கண்டென்ட்டாக சொல்லிட்டு இந்த படத்தோட பட்ஜெட்னு ஒன்று என்கிட்ட சொன்னார். அது நான் நம்ப மாட்டேன். அந்த பட்ஜெட்ல இந்த விஷுவல் வந்து எனக்கு சிங்க் ஆகல. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் சரி. அதே மாதிரி ஹேமந்த் அவர் இருக்காரு அங்கே, அவருக்கும் வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு படம் அவருக்குன்ற மாதிரி நிறைய பேருக்கு இது ஃபஸ்ட்டு படமாக இருக்குது. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி பிரதர் உங்களுக்கு, மேம் உங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் அவர் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி. அது கேட்டாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிக்கும் மீடியா நண்பர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். சைலன் இந்த படத்தை நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. நான் பார்த்து ஒரு 2 months ஆகுது. இந்த படத்தில் வந்து இசையமைச்சிருக்கிறது வந்து நம்ம சமயமொழி சார். ஆக்சுவலி சமயமொழி சார் வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர். அவர் எனக்கு அறிமுகமாகும் போது ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் தான் எனக்கு அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஒரு புக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த புக்கு கொடுத்துருந்தார், அவர் எழுதிய அந்த புக்கு. அந்த புத்தகத்தை படித்தா எனக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்தது. ஏன்னா ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஒரு ரைட்டராக இவ்வளோ ஒரு நேர்த்தி அவர் கதையை எழுத முடியுமா அப்படின்னு. இப்போ கூட ஒரு நாவல் கொடுத்துருக்காரு என்கிட்ட, காக்கியின் காதல்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் படிக்கலை. ஸோ அவர் மியூசிக்காகவும் பாட்டு போட்டுக்கிறது எனக்கு ஒரு ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு சினிமாவில் அவ்வளோ கேஸ் ஆகிட்டாருன்றது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கணேஷ்க்கு வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். எனக்கு தெரியும் கணேஷ் வந்து ஒரு புதுமுக இயக்குனராக இருந்தால் கூட இந்த படத்தில் மிக சிறப்பாக நடிச்சிருப்பார். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், ஒரு சிறந்த கலைஞர். அவர் வந்து கணேஷ் வந்து தன்னை வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சு எங்கேயுமே தனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்ற போது தானே வந்து ஒரு சுயம்புவாக ஒரு கதையை உருவாக்கி ஒரு கதையை வாங்கி அதை நான் வச்சு அவரே நடித்து அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ பெயின் இருந்திருங்க அவருக்குள்ள. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து இயக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. பட் நடிகராக வந்து ஒரு நிச்சயமாக வந்து ஜெயிப்பான்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஈஸியாக எல்லாரும் பண்ணிட முடியாது. ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர். அது டிஃப்ரெண்டாக படிப்பார். ரொம்ப திடீர்னு கட்டியாக பண்ணுவார், திடீர்னு வந்து எமோஷனலாக பண்ணியிருப்பாரு. ரொம்ப ரசித்து பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சேன். நான் படம் பார்த்தோன்னே சொன்னது அவர், நீ நடிப்பிலே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம், மிக சிறப்பாக நடிக்கிறாருன்னு. ஆனால் இந்த அவருக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அவர் வந்து உருவாக்குனாருன்னா அதில் சமயமொழி சாரோட ரோல் வந்து பெரிய ரோல். அதனால் சமயமொழி சாருக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நன்றி சொல்லணும். ஆனால் ஒரு ஆஃபீஸராக இருந்துட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவருக்கு தேவை கிடையாது. சினிமா மேலே உள்ள ஒரு காதல் தான். அப்புறம் சொன்ன ஹேமந்த் வந்து இந்த படத்தில் நடிகாரனுக்கு வந்து அவரும் புதுசாக பிஆர்ஓ அறிமுகமாக இருக்குது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் சீக்கிரம் போய் சங்கத்தில் மெம்பராகி எலெக்ஷன் நடத்துன்னு தலைவருக்கு நீங்கள் வருவார். நீண்ட காலமா தலைவர் அடுத்த ஜென்ரேஷன் மற்றபடி இந்த வாரம் அந்த படங்கள் கூட பார்த்தீங்கன்னா வந்து எந்த படங்களுக்கு வந்து
வந்து சரியான விமர்சனங்கள் எழுது எல்லாம் வந்து இந்த விமர்சனங்கள் எழுதக்கூடாது அப்படின்றதுனால சீனிவாசன் சாமி சொன்னது மாதிரி எனக்கு வந்து விமர்சனங்கள் வந்து உடன்பாடு உண்டு. நான் வந்து விமர்சனங்கள் வரவேற்க வரல. இவன் நான் ஆரம்பத்துலேருந்து என்னோட படங்களை சொல்லிவிட்டேன். என்னோட படங்களை திட்டினாலும் சரிவான். நான் எப்படி பார்க்குறேன்னா, லோக்கலாக சொல்லப்போனால் ஒரு பொருளாக இருந்தால் அது வீசணும் இல்லை மணக்கணும், ரெண்டுமே இல்லைன்னா அந்த பொருளுக்கான வேல்யூ இல்லைன்னு பார்க்குறேன். விமர்சனம்ன்றது வந்து நம்மளை மெருகேற்றிக்கிறது தான். எப்போவுமே வந்து என்னுடைய படத்து வந்து எனக்கு சிறப்பாக இருக்கும். நாங்களும் நல்ல படம் எடுக்கணும்னு தான் ட்ரை பண்ணுறோம். தயாரிப்பாளர்களும் யாரும் வந்து ஒரு மொத்த படத்தை கொடுத்துட்டு போனோம், நீங்கள் வந்து எங்களை திட்டணுன்ற ஆசை கிடையாது. நல்ல படம் எடுக்கணும்னு தான் வர்றோம், நல்ல படம் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். இயக்குநர்கள்ட்ட கதை கேட்குறோம், எங்ககிட்ட கதை ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுக்கிற வேற மாதிரி வந்துடும். மேக்கிங்கில் அவங்களுக்கு தெரியாதே கிடையாது. ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஆளோட முயற்சி கிடையாது, ஒரு டீம் இருக்கு. ஒரு கேமராமேன் தப்பு பண்ணலாம், ஒரு மியூசிக் டைரக்டர் தப்பு பண்ணலாம், இல்லை நடிச்சவங்க தப்பு பண்ணிடலாம். இப்படி எல்லாருடைய பங்கும் சேர்ந்தது. இது தயாரிப்பாளர்கள் மட்டுமே வந்து ஒரு கதையை வந்து ஜட்ஜ் பண்ணி இவங்க தப்பா எடுத்துட்டாங்கன்னா சொல்ல முடியாது. எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நல்ல படம் போடுறேன், நல்ல படம் இருக்குன்னு தான் படம் போடுவேன். இவ்வளோ படம் போட்டு லாஸ் ஆகிட்டு வரணும் படம் எடுக்க போகிறோம் அப்படிலாம் கிடையாது. விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு இந்த சின்ன படங்களே கிடையாது. சின்ன படங்களுக்கு வந்து இப்போ நம்ம சொல்றது மாதிரி ஒரு 4 நாளைக்கு அப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றதெல்லாம் யதார்த்தமே கிடையாது என்ன பொறுத்தவரை. ஏன்னா அப்போ வந்து ஒரு 70 பிரிண்ட் போடுவோம். நீங்கள் இந்த தேட்டரில் ஓடி முடிஞ்சோன்னா இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க, இந்த தேட்டரில் பார்க்காதவங்க இன்னொரு தேட்டரில் பார்ப்பாங்க. இப்போ சேது இந்த படம்லாம் எத்தனை நாளைக்கு அப்புறம் பிகப் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு விடுதலை ரகம்ன்ற படம்லாம் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் பிகப் ஆகுங்க. நீங்கள் இன்னைக்கு மாதிரி சேதுவோ இல்லை இன்னைக்கு விடுதலை ரகமோ ரிலீஸ் ஆகுதுன்னா இன்னைக்கு ஒரு டிஆர் இருந்திருக்க மாட்டாரு, ஒரு பாலா இருந்திருக்க மாட்டாரு. ஸோ அப்போ அன்னைக்கு வந்து ஸ்க்ரீன் பேஸ் ஒரு தேட்டருக்கு முடிஞ்சதுன்னா இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க. அப்போ ஆடியன்ஸுக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இன்னைக்கு ஒரு நாள் கூட்டு தான். காலையில் 11 மணிக்கு ஷோ வந்து ரன் ஆச்சுன்னா அந்த ஷோக்கு ஆள் வரலைன்னா அடுத்த ஷோ 2:30 ஷோ வந்து இருக்காது, இந்த படம் தூக்கிடுவாங்க. ஸோ இப்போ ஒரே நாளில் விட்டில் பிடிச்ச மாதிரி அன்னைக்கே முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு. அதுக்கான வேலையே இருக்காது. அப்போ நம்ம வந்து நம்ம என்ன ஏதாவது ஒரு மேட்ச் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த படத்தை முன்னாடியே மீடியாவுக்கு போட்டு காட்ட வேண்டியது இருக்கு. நீங்க அந்த படத்தை பத்தி பேசுங்க, நீங்க பேசிட்டா ரெப்பர் பண்ணி ஹிட் பண்ணீங்க, யாராலும் மறுக்க முடியாது. அதாவது வந்து நல்ல படத்தை ஓட வச்சதுல பங்கு மீடியாக்களோட பங்கு இருக்குன்றது எனக்கு தெரியும். நானாவே நல்ல படம் நீங்க வெளியே ப்ரெஸ் பார்த்துட்டு வந்தோடனே சோசியல் மீடியால ஒரு வைப் கிரியேட் ஆகும். அப்படியே பார்த்துட்டு அவங்க ஏரியாவே சோசியல் மீடியால எழுத ஆரம்பிப்பாங்க, இது சூப்பர் அப்படிலாம். நீங்க நல்லா இருக்குன்னு சொன்ன படங்களும் சில படங்கள் ஓடாமல் இருந்திருக்கு, நல்லா இல்லைன்னு சொன்ன படங்களும் ஓடி இருக்கு. இப்போ ராட்சசன்லாம் நீங்க வந்து நல்லா இல்லைன்னு நிறைய பேர் போட்டிருந்தாங்க, ஆனா அந்த படம் ஓடிச்சு. சமீபத்தில் வந்து ஒரு படம் கூட டிமாண்டி காலின் நிறைய பேர் நல்லா இல்லைன்னு இருந்தாங்க, அந்த படம் கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன். ஸோ அப்போ நம்ம வந்து எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம பார்க்கறதுதான் சரியான பருவம் சொல்றேன். நான் ரசிக்கிற படம் வந்து எல்லாரும் ரசிக்கணும், அவங்க மனநிலை பொறுத்துதான் ஒரு படம் பார்க்கறது. நம்ம அதுக்காக பயந்துக்கிட்டு நம்ம விமர்சனம் வேணாம்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், அப்புறம் இப்படிப்பட்ட இயக்குநர்கள்லாம் வரவே முடியாது. இவங்கெல்லாம் ஒரே நாளை கனவு போடுவாங்க. அப்புறம் இன்னைக்கு எதிர்காலத்தில் வர இயக்குநரோட வாழ்க்கையெல்லாம் கனவாகி போடும். அவங்க எப்படி வர்றது? இப்போ நீங்கள் ரெப்பர் பண்ணிக்கு யாருமே விமர்சனம் போடல, 4 நாள் பொறுத்து நீங்கள் விமர்சனம் போடுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா அந்த இயக்குனரோட வாழ்க்கை என்ன இருக்கும்? புதுசாக வர ஒரு இயக்குனருக்கு வந்து எந்த நடிகர் வந்து பெரிய நடிகர் வந்து டேட்டு கொடுத்து நீங்கள் ஒரு பெரிய படங்களுக்கு வந்து அவங்களுக்கான ரசிகர் பட்டாளம் இருக்காங்க, அவங்க வந்து நூன் ஷோவை ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்கு அந்த நூன் ஷோவை ஃபில் பண்ணுறதுக்கான ஆர்டிஸ்ட் தான் வேல்யூ உள்ள ஆர்டிஸ்ட். அதுதான் ஒரு மார்க்கெட் வேல்யூ உள்ளவங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம நடிக்க வைக்கிறோம், நூன் ஷோவையாவது ஃபில் பண்ண அப்படின்னு. அப்போ அப்படி வரும்போது மவுத் டாக்ல ஒரு வேளை அவங்க பார்த்துட்டு வெளியே சொல்லுவாங்க, படம் நல்லா இருக்குன்னா திரும்ப வர போகிறாங்க, நல்லா இல்லைன்னா போகிறாங்க. சின்ன படங்கள் நம்ம என்ன பண்ண முடியும்? சின்ன படங்கள் நீங்கள் 4 நாளைக்கு வந்து ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம 4 நாளைக்குள்ள அந்த படம் காணாம போயிடும், வந்தனைக்கே காணாம போயிடும். 4 நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம தான் உட்காந்து தனியாக பார்த்துட்டு இருக்கோம். அப்படி அதனால வந்து இது நம்ம வந்து மீடியாவும் தயாரிப்பாளர்களும் ஒரு இணக்கமான முடிவு எடுத்து போக வேண்டியது. இந்த சினிமா நல்லா இருக்கணுன்றதுல உங்கள் பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. உங்களோட பங்கு வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. இது நம்ம 2 பேரும் தான் நம்ம ஆரோக்கியமாக அப்படி வருவோம். விமர்சனங்களை வந்து ரொம்ப நாகரிகமாக ஆரோக்கியமாக வைக்கணும். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அவங்க இப்போ ஒரு பெரிய ஆனந்தவர்களுடைய மார்க் போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அடிச்சுலாம் ஓட்டிருக்காங்க. 45 மார்க் ஆனந்தவரில் போடுறாங்க, 50 மார்க் போடுறாங்கன்னா அது அன்னைக்கு வந்து வாழ் பர்சன்ட் பெருசாக இருக்கும் ஆனந்தவரில். அப்போ அது வேல்யூ பண்ணாங்க அந்த ரிவ்யூ வந்து. அதாவது பத்திரிகையாளர்கள் நமக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்புறேன். ஏன்னா இது நம்ம எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு 50,000 பேருக்கு வாழக்கூடிய ஒரு தொழில். இதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்புறேன். அதுக்காக பத்திரிகை நீங்கள் நான் சொல்ல மாதிரி நீங்கள் வெளியே போடாதீங்க அப்படின்னு சொல்றதுல எனக்கு விரும்பவே கிடையாது. அப்படின்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் வந்து எத்தனை நாள் மினிமம் நீங்கள் தேட்டரில் போடுவோன்ற கணக்கு வேணும். இத்தனை நாள் நாங்கள் எடுக்க மாட்டோம் அந்த படத்தை,
ஆள் வருவோ வரலையோ ஒரு 4 நாளைக்கு இந்த படம் நிற்கும், நாங்கள் போடுறோம் மவுத் டாக்ல வரட்டும் அப்படின்னு நாங்கன்னா ஒத்துக்கலாம். அப்படி போயிட்டு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் இப்படி லாஸை பேர் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு என்னன்னா வந்து எங்களுக்கு இன்னும் ஷோ வரலைங்க, நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி நீங்கள் போடுங்கன்னு சொன்னா கூட போட மாட்டாங்க. ஆனால் கேண்டீன் பிஸ்னஸ் இருக்காது. ஸோ அதுவும் சிக்கல் இருக்கு. ஸோ ப்ராக்டிக்கலாக அப்படி நிறைய சிக்கல் இருக்கு. நீங்கள் எல்லா பக்கமும் நீங்கள் யோசிக்கணும். விமர்சனம் வேணாம் போது அப்போ எனக்கு அந்த பக்கத்தில் நீங்கள் வந்து எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். இல்லைங்க நாங்கள் 4 நாளைக்கு வந்து நாங்கள் வந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 3 நாளைக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் படத்தை எடுக்க மாட்டோம். படம் போட்டிங்கன்னா அந்த படம் ஓடும். எத்தனை ஷோ உங்களுக்கு இருக்கணும் அத்தனை ஷோ நாங்கள் தூக்க மாட்டோம்னு கேரண்டி இருந்ததுன்னா நிச்சயமா விமர்சனம் வேணாம்னு சொல்லலாம். நீங்கள் வேணாங்க பரவாயில்ல, அதுக்கான வாய்ப்பு இல்லை, கொடுக்க முடியாது. அவங்களாலும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களும் தேட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்க என்ன பண்ண முடியாது, எல்லாமே வியாபாரம் தானே. இங்கே அப்போ நமக்கு ஒரே சாய்ஸ் வந்து மீடியா தான். மீடியா பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைன்னு நல்லா இருக்குன்னு எழுத போகிறாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு எழுத போகிறாங்க. நல்லா இல்லைன்னு தான் நம்ம மாற்றிக்க போகிறோம். இதுதான் தொழில் வந்துட்டேன். இப்போ எனக்கு நான் எடுத்த படத்து சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா நான் அதை இந்த படத்துக்கு சொன்னால் படிப்பேன். ஓகே இவங்க சொல்கிற நிறைய பேரோட ரிவ்யூ நான் படிப்பேன், சீனியர் சொல்கிறதே படிப்பேன். சில வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதியிருப்பாங்க. இந்த படம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அதான் அவங்களுடைய வியூ, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்காக எழுதிக்கிறாங்கலாம் கிடையாது. நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ உங்களுக்கு மனசு தோண எழுதுங்க, ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகும், அவ்வளோதான். அது இந்த படத்தை பற்றியே நான் இப்போ நீங்கள் பாருங்க, இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்துக்கு எந்த படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை. இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வந்து இந்த ஜீப்ரான ஒரு படம் இருந்துச்சு, எனக்கு ரொமான்ஸ் மட்டும் வெளியின ஒரு படம். எந்த படமும் எந்த இதுலையுமே வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணல. ஸோ இது தேவன் தான் ஆக்சுவலாக. இதை நம்ம எல்லாருமே உட்காந்து நீங்களும் புரிஞ்சுக்கணும், எங்களுடைய வழியிலும் புரிஞ்சுக்கணும். நாங்களும் ஒரு கோடி ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறோம். நீங்கள் வந்து குற்றம் சொல்வதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. எந்த ஒரு ஆசிரியனுக்கும் மாணவனை தண்டிப்பதற்கு முழு உரிமை உண்டு. அந்த மாணவன் வந்து அவனை திருப்பிக்கிறதா நல்லதுதான். கசப்பு மருந்து எப்பவுமே வந்து உடம்புக்கு நல்லதுன்னு நீங்கள் சொல்கிற அறிவுரை எங்களுக்கு அப்படித்தான் இருக்கணும். தனிநபராக வந்து உன்னுடைய விருப்ப உறுப்புகளை வந்து இதில் காட்டக்கூடாதுன்றதான் என்னோட தலைமையான கருத்து. இது உங்கள்கிட்ட வந்து நான் அட்வைஸ் ஆகல, ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். உங்களுக்கு விருப்ப உறுப்பு இது இருந்தாலும் அதுதான் அவங்க அந்த படைப்பில் கேட்டாங்க. ஏன்னா அந்த படைப்பில் நீங்கள் என்ன மட்டும் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும், என்ன பிடிக்காதுக்காக என்னை டார்கெட் பண்ணி இருப்பீங்க. அப்புறம் அந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க, நிறைய பேரோட முதல் கனவாக இருக்கும். அதில் அப்போ எல்லாருமே பாதிக்கப்படுறோம். ஸோ அதனால் நம்மளுடைய தனிமனித விருப்பெல்லாம் வந்து ஒரு படைப்பில் வைக்கக்கூடாதுன்றது என்னுடைய வேண்டுகோள். மற்றபடி உங்களுடைய ஆதரவு வந்து சினிமாவுக்கு என்றைக்குமே தேவை. முதல் நாளே உங்களுடைய விமர்சனத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம், எங்களுக்கு வேணும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். இது சினிமா வந்து நம்ம நீங்கள் சொல்லுங்கள், ப்ரொடியூசருக்கு சொல்லுங்கள். நான் எப்போவுமே என்னோட ஸ்டாண்டில் நான் தெளிவாக இருக்கேன். நான் வெளியே வந்து மதிக்கிறவன், நான் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், விமர்சனம் வேணும். ஏன்னா அதுதான் இன்னைக்கு உள்ள படைப்பாளிகளை அடையாளப்படுத்தேன். சின்ன தாரான ஒரு டேரக்டர் வந்து பேசிட்டு போனாரு. அவர் எப்படி உருவானாரு? நீங்கள் கொடுத்த விமர்சனம் பண்ணுறதா நீங்கள் நிறைய பேர் உருவாக்கி விட்டீங்க. இன்னைக்கு உயரத்தில் பேரெல்லாம் நீங்கள் உருவாக்கி விட்டவங்க தான். ஆனால் உயர போனதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லைன்னு உங்களை எடுக்கிறது வந்து நியாயமாக இருக்காது. எனக்கு அது சரின்னு தெரியல. பட் அதனால் உங்களோட விமர்சனம் வர இந்த படத்துக்கு அப்படி தான் நான் சொல்கிறேன். இந்த படத்துக்கு இந்த கணேசன்றவர் அவருடைய பெரும் முயற்சி. இந்த படம் இந்த படம் வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காருன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் அந்த கேரக்டர் நடிச்சதுதான் அவருடைய உண்மையாகவே அவருடைய வாழ்க்கை, அவர் எவ்வளோ வழி இருந்தால் அப்படி நடிச்சிருப்பாருன்றது நான் உணர்ந்தேன். உண்மை நீ காலையில் இருந்து கூப்பிட்டு கூட என் ஆஃபீஸில் வந்து இருக்கும், நான் வரவே வேணான்னு சொன்னேன். பரவாயில்ல நீங்கள் ஃபோனில் சொன்னப்போ நான் வரேன் அப்படின்னேன். இல்லை உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன். நான் வர வச்சு நான் கேட்டேன், யாரை கூப்பிட்ருக்கீங்க, யார் இதுக்கு பிஆர்ஓ, எப்படி வந்தால் சொல்லுன்னு கேட்டேன். அவருக்கு அவர் வந்து படம் பண்ணணும் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இருக்குது. நிச்சயமாக நல்லா இருக்கீங்க பிரதர். நீங்கள் இந்த படத்துக்காக நிறைய மெனக்கெட்டுருக்கீங்க. உங்களுக்கு சின்சியரிட்டி கண்டிப்பாக இருக்கீங்க. ஏன்னா சினிமா வந்து நம்பினவங்களை கைவிட்டதே கிடையாது. சும்மா இதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு எடுத்துகிட்டு போகிறவங்கள வேணா அந்த சினிமா கைவிட்டுருக்கணும். தவிர உண்மையாகவே சினிமா நேர்ச்சின்னு யாரும் தோற்று போக மாட்டோம். தோற்று போகிறோம் தான் நமக்கு தெரியுமே தவிர தோற்று போக மாட்டோம். நிச்சயமாக ஜெயிப்போம். நீங்கள் இந்த படத்தின் மூலம் வெற்றி பெறுவீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வீரர்களை முன்னிட்டு இந்த விழா நடத்திய திரு ஹேமந்த் அவருக்கு நன்றி. இந்த விழா வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பெரியவர்கள் இருக்கும் சபையில் என்னையும் பேச வைத்த என் அம்மா, அப்பா, மனைவி மற்றும் கடவுளுக்கு நன்றி. இந்த படத்தில் வந்து அறிமுகம் பிஆர்ஓ ஹேமானந்துக்கு வாழ்த்துக்கள். அவர் பிஎன் யூனிவர்சிட்டி பிஆர்ஓ இருக்கும்போது நான் பிஆர்ஓ பண்ண நிறைய படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என் படங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முக்கிய காரணம் இந்த ஹேமானந்த் இன்று பிஆர்ஓவை அடியெடுத்து வைக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து நம்ம பொதுவாக வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் சமயத்தில் யாரும் உதவி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹேமானந்துக்கு இந்த படத்தில் வந்து சமயம் இல்லையே சமயத்தில் வந்து ஹெல்ப் பண்ணி மியூசிக் டைரக்டராக
ஆயிருக்காரு. ஸோ அவர் வந்து சார் சொன்ன ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு ஒரு ஜிஎஸ்டி கமிஷனர் அவர். ஆனால் அந்த ஜிஎஸ்டி கமிஷனர்ன்ற எந்த ஒரு பந்தமும் இல்லாமல் சினிமாவில் இருக்க ஒரு பேஷன்னால பண்ணிட்டு இருக்காரு. அவர் இசையை பற்றி சொல்லும்போது எனக்கு வந்து ராகம்லாம் எதுவும் தெரியாது சொல்லிட்டு சில பல்லவிகள்லாம் சொன்னாரு. டி ராஜேந்தர் சார் வந்து ராகம் தேடும் பல்லவின்னு சொல்லி ஒரு படமே எடுத்து சக்சஸ் பண்ணியிருக்காரு. அது மாதிரி உங்களுக்கு ராகம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் பல்லவி அந்த ராகத்தை தேடி இருக்கிறது. அதனால பாடல்கள் நல்லாக வந்திருக்கிறது. இங்க வந்து இந்த கதைக்கு வந்து பொதுவாக வந்து ஒரு கதைக்கு வந்து மங்கையும் தேவை மங்கையும் தேவைன்னு சொல்லுவாங்க. ஸோ மங்கையா கதாநாயகி இருந்தாலும் மங்கையாக திருநங்கை நமிதாவைக்கு பண்ணியிருக்காங்க. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா நங்கன்ற மீனிங் வந்து உமன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் டிஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க உமன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் டிஸ்டிங்ஷன்றதுனால இந்த படத்தில் எங்களோட விஷயங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கு. இயக்குனர் கணேஷ் அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் சொன்னாரு நான் சின்ன வயசுல வந்து பேச மாட்டேன், ரொம்ப சைலண்டா இருப்பேன், நல்ல சைலண்டாவே இருக்குன்னு சொன்னாங்க. லைஃப்ல சைலண்டா இருக்கிறது தான் முக்கியம், வயலண்டா இருக்கக்கூடாது. நீங்க ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்க. பொதுவாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சத்தமாக